நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்தை தேவன் தருகிறார். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நாம் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அநேகருக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கலாம். நிச்சயமாக நாம் சொன்னோம், கொடுத்தோம், ஆனால் அதில் ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு ரட்சிப்பும் இல்லையே, பெற்றுக்கொண்ட மனுஷனிடத்திலே எந்த ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், அவர் அனுப்பின வார்த்தை, அவருடைய வார்த்தை வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது என்று சொன்னவர், நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவர் அவருடைய வசனத்தை எதற்கு அனுப்புகிறார்? ரட்சிப்புக்காக அனுப்புகிறார். ஆத்துமா மனம் திரும்புதலுக்காக அனுப்புகிறார். பரலோக ராஜ்யம், ஒரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று அவர் அனுப்புகிறார். அதனாலே நீங்கள் விதைத்த விதையாகிய வசனம், வேத புஸ்தகம் நிச்சயம் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நிச்சயம் ஏற்ற காலத்திலே அதை கர்த்தர் செய்வார். அதற்கான பலனை உங்களுக்கும் அந்த ஆத்துமா ரட்சிப்பினுடைய நன்மையை அந்த ஆத்துமாவுக்கும் தேவன் தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.